அஸ்ஸலாமு வெல்கம் டு அழகு கிச்சன். பிள்ளைங்களாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமா இருங்க, மகிழ்ச்சியாக இருங்க. அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு நம்ம என்னை பற்றி பார்ப்போமா? முன்னாடியே பாட்டியை பற்றி பார்த்தோம், அப்புறம் அம்மாவை பற்றி பார்த்தோம். இன்னைக்கு என்னை பற்றி பார்க்குறோம், ஓகேவா? தஹஜ்ஜத் தொழுகையை பற்றி மதிப்பு, மரியாதை, அதோட பவர் எல்லாத்தையும் நம்ம பார்க்குறோம், ஓகேவா? அதனால் இன்னைக்கு என்ன நடந்தது, என் வாழ்க்கையில் நடந்ததை சொல்லவா? அல்லாஹ் உதவி செஞ்சு எல்லாருக்கும் ஒரு ஆசைகள் உண்டு. அதில் என்னன்னா, நமக்கு ஒரு ஆசை என்னன்னா, வீடு நம்ம சொந்தமாக ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு ஒரு ஆசை. அந்த ஆசையை நிறைவேற்றணுன்ட்டு அல்லாட்ட கேட்டதுக்கு அல்லாஹ் ஹபலாக்கி ஏற்பாடு செஞ்சு ஒரு அண்ணனை கூப்பிட்டு, அதாவது இந்த மேஸ்திரி அண்ணனை கூப்பிட்டு, நீங்கள் இதுமாரி வீடு கட்டணும், எவ்வளோ செலவாகணுன்னே ஒரு 4-5 லட்சங்குள்ளே கட்டிடலாமா ஒரு மொட்டை மாடி வச்சு அப்படின்னா. அப்படியா, சரி அப்படின்னு சொல்லிட்டு, வாங்க நீங்கள் ஏற்பாடு பண்ணுங்கன்னொடனே அல்லான்னு ஆரம்பித்தம்மா. இது நடந்தது எப்போன்னா, நான் சொல்கிறது 13 வருஷங்களுக்கு முன்னாடி நடந்ததை நான் சொல்கிறேன். இன்றைக்கி நான் வீடு கட்டலை, நான் 13 வருஷத்துக்கு முன்னாடி கட்டினேன் ஆரம்பித்த வீடு. அதோட சரின்னு சொல்லிட்டு வந்தார். கட்டுனா ஒரு 3 லட்சம் ரெடி பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா, உடனே எல்லாத்தையும் அஸ்திவாரமே போயிடுச்சு. 3 லட்சத்துக்கு அஸ்திவாரமே போயிடுச்சு. என்னடா அது 3 லட்சம் அஸ்திவாரம் போயிடுச்சுன்னா வீடு எப்படிடா எழுப்புறதுன்னா, ஆசையில் ஒரு கூறு நகையை விற்று நட்டை விற்று ரொம்ப கஷ்டப்பட்டு, அப்புறம் நகையெல்லாம் கொஞ்சம் அடமானம் அம்மா இது வச்சு என்னதை வச்சு ஏதோ ஏற்பாடு பண்ணி அப்படி இப்படி நம்ம வீடு கட்டணும்னு இப்படியே எண்ணத்தில் வந்தால் கிட்டத்தட்ட 14 லட்ச ரூபாய்க்கு வீடு கட்டி முடிச்சாச்சுமா அல்லான்னு வீடு கட்டி முடித்து உள்ளேயும் பூந்தாச்சு. வட்டி வாங்கக்கூடாது, பாவம் தான். இருந்தாலும் நம்மளோட சூழ்நிலை, அதை ஒரு 3 லட்ச ரூபாய் வாங்கி அதையும் கட்டிட்டு, இந்த மேஸ்தி அண்ணனும் நமக்கு உதவி செஞ்சாங்க, 2 லட்ச ரூபா கொடுத்தாங்க. அதையும் அதில் போட்டு எல்லாம் கட்டி முடித்து எல்லாம் கூடி பூந்தாச்சுமா. பூந்த பிறகு தெரியல அப்போதைக்கு ஒன்றும். அதுக்கப்புறம் தான் தெரியுது, மாதம் நம்ம அவுக்க போகிறோம் பாருங்க. வட்டி காசு, இந்த நகைக்கு வச்ச காசு, வாங்கின கடன் காசு எல்லாம் முழு பிதுங்கி போச்சு. குடும்பத்துக்கு பார்க்கணும், ஒரே மனசு உளைச்சல். எனக்கும் எங்கள் வீட்டுக்காரங்களுக்கும் கணவருக்கும் 2 பேரும் உளைச்சல ரொம்ப மனசு வேதனைப்பட்டு 1 வருஷம் ஓடிடுச்சு, 2 வருஷம் ஓடிட்டுமா. அதுக்கப்புறம் என்னன்னா, அந்த விற்கிற சூழ்நிலைக்கு நாங்கள் உருவாக்குற நிலைமை வந்துருச்சு. அதோட மனசு வேதனைப்பட்டு சரி நம்ம விற்றுருவோம், நம்ம விற்றுட்டு கடன் அடைச்சிடுவோம். நம்மளால இப்போதைக்கு 10 லட்ச ரூபா நம்ம அடைக்க முடியல, நம்ம ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. 10 லட்ச ரூபா மேலே எப்படி வீடு கட்டிட்டேன், ஆனால் எப்படி வந்துன்னே தெரியாமல் போயிடுச்சு. அதோட சரின்னு சொல்லிட்டு வீடுக்கு நம்ம விற்க ஏற்பாடு பண்ணோம். 3 புரோக்கர்ட்டையும் சொல்லி வீடும் பார்த்துட்டு போதுவோம். மனசு ராவும் பகலும் அழுவேன். என்ன ஆசைப்பட்டு கட்டி கொண்டு நம்ம இந்த மாதிரி சூழ்நிலையில் நமக்கு வெக்கமாக இருக்க, நமக்கு எல்லாரையும் அழைச்சி சோறு போட்டு நம்ம கூட கூடி புந்து தொழுது கொண்டு இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு. அப்போதான் மனசில் ஒரு எண்ணம். அதோட வியாழக்கிழமை அன்னைக்கு நோட்டீஸ் வந்துருச்சுமா பேங்குலேருந்து, நாகப்பட்டினம் பேங்குலேருந்து. என்னான்னு வந்திருக்கு, இந்த மாதிரி நீங்கள் நகையை முக்கலைன்னா திங்கக்கிழமை அன்னைக்கு ஏலம் விட்டுருவோன்னு. அது எங்கள் அம்மா வாங்கி வச்சு மறந்துட்டாக கொடுக்க, என்கிட்ட கொடுக்கவும் இல்லை. கொடுக்காம இருந்துட்டாங்களா, ஒரே மன உளைச்சல இருக்கும். அப்போ தான் நான் சொன்னேன், இந்த மாதிரி இருக்குது சூழ்நிலை, நம்ம தொழுவோம், நான் தொழுகிறேன், இதுமாரி தகச்சு தொழுகிறேன், எங்கள் அம்மாவும் தொழுதுருக்காங்க, எங்கள் பாட்டியும் தொழுதுருக்காங்க, நம்மளும் அதை தொழுது அல்லாட்ட கேட்போமே, மனுஷால்கிட்ட கேட்டு நடக்காது, அல்லாட்ட கேட்போமே அப்படின்னு நான் அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். சரி நம்மளும் தொழுவோம் அப்படின்னு பேசிட்டுக்குள்ளே அப்போ தான் எங்கள் அம்மா ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சாயங்காலம், ஏன் சாயங்காலன்றீங்க, கரெக்டாக மணி 8 மணி இருக்கும், சீட்டை கொண்டாந்து கொடுக்குது. இந்த மாதிரி லெட்ரு வந்துச்சு போல, என்னான்னு தெரியல, இந்த பாருன்னு. என்னான்னு பார்த்தா ரிஜிஸ்டரில் கையெழுத்து போட்டு வாங்கியிருக்கு. என்னான்னு பார்த்தா நகை ஏலம் விட போகிறோம், திங்கக்கிழமை காலையில் 10 மணிக்கெல்லாம் வந்துருங்க பேங்க்குன்னு வந்திருக்கு. என்னான்னு இருக்குங்கிறீங்க. ராவெல்லாம் அழுது கொண்டு அந்த நைட்டில் எல்லாருக்கும் ஃபோன் பண்ணுறேன். 5 லட்ச ரூபா நான் பணம் கட்டணும், நீங்கள் நம்பாட்டமாங்க, 5 லட்ச ரூபா பணம் கட்டணும் ஏற்பாடு பண்ணுறேன். ஒரு சேதி நடக்கலை. ஒருத்தவங்க கேட்டால் 50,000 பெருட்ட முடியும்ங்க, ஒருத்தவங்க கேட்டால் 1 ரூபா பெருட்ட முடியும், ஒருத்தவங்க கேட்டால் 20 ரூபா பெருட்ட, இப்படியே ஒரு 5-6 பேர் சொன்னால் அந்த 5 லட்சத்தை கொடுக்க ஆள் இல்லை. அதோட நைட்டு என்ன பண்ணேன், மனசு ரொம்ப உளைச்சல. அன்னைக்கு நைட்டு தான் ஆரம்பிக்கிறேன். நாளைக்கு காலையில் 10 மணிக்கு பேங்க்கு போகணும். உடனே நான் தகஜ தொழுகிறேன்னு சொல்லிட்டு நான் ஆரம்பித்தேன். அல்லா இந்த வீட்டை காப்பாற்றி கொடு, இந்த வீட்டை ரஜக்க நீ தான் கொடுத்துருக்க. நான் வாசலை கூட அஸ்ஸலாமு அலைக்கணும், முகமது ரசூலுல்லாஹ்னும் அல்லாஹ் அக்பர் நான் எதுவுமே வைக்கல.
ஆதல் மினல் ஃபலுலி ரப்பின்னு தான் வச்சேன். என்ன அல்லாஹ்வுடைய அருள் கொடைன்னு தான் நான் வாசலில் பேர் வச்சேனே தவிர வேறு எதுவுமே வைக்கல. அப்பேற்பட்ட வச்சு நீ கொடுத்த அருள் கொடைய இந்த மாதிரி கை விட்டு போகிற நிலைமை ஆயிடுச்சே, நீ தான் இந்த வீட்டை மூட்டு கொடுக்கணும், இந்த வீட்டை நீ தான் தரணும், நீ தான் செய்யணும்னு நான் அல்லாஹ் காலில் வந்து தகஜ தொழுவேன். அன்னைக்கு ஒரு நாள் தாம்மா தொழுதேன். தொழுதுட்டு 8 மணிக்கு ஒரு மனுஷாலை பார்க்க போனேன், ஒரு அண்ணனை பார்க்க போனேன். போனால் அல்லாஹ் உதவி செஞ்சு நான் அவங்கள்ட்ட போய் ஒரு உதவி கேட்டேன். இந்த மாரி ஒரு 5 லட்ச ரூபா பணம் வேணும், அந்த மாரி நகை இருக்குது, அதை எடுத்து நம்ம கொடுத்துடணும், ஏழை வந்துடும், அதில் அம்மா நகைலாம் சேர்ந்து இருக்குது, நிறையா இருக்கிறதால எனக்கு கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது, இதுக்கு என்னென்ன செய்கிறதுன்னு ஒரு 5 நிமிஷம் இருமா உட்காருங்க அப்படின்னு உள்ளே போனார். உள்ளே போய் ரூமில் போய் ஃப்ரெண்டுக்கிட்ட யார்ட்டையோ பேசிட்டு ஒரு 10 நிமிஷம் சென்று வெளில வந்து 5 லட்சம் ரெடி ஆயிடுச்சுமா, எப்போ வேணும்னு கேட்குறாரு. எப்பேற்பட்ட வல்லமை அல்லா. உடனே எப்பம்மா வேணும்? இல்லைண்ணே என்கிட்ட தர வேணாம், நீங்களே எடுத்துகிட்டு பேங்க் வந்துருங்க, அந்த காசு 5 லட்ச ரூபாயும் நீங்களே எடுத்துகிட்டு வந்து அதை நீங்கள் மூட்டை அதுக்குள்ளே அதை விற்றுட்டு அதுக்குள்ளே கடனை அடைச்சிருவோம் அப்படின்னு அவங்ககிட்ட சொன்னோடனே அந்த அண்ணன் என்ன பண்ணாங்க, எங்கள் தெருவில் இருக்கிறவங்க அண்ணன் தான். அதோட அவங்க என்ன பண்ணாங்க, சரிம்மா நானே வந்து உதவி செய்கிறேன்னு சொல்லிட்டு அந்த 5 லட்சத்தையும் எடுத்துகிட்டு பேங்க்கு வந்தாங்கம்மா. வந்து எப்போ நைட்டு 7 மணிக்கு எங்கள் அம்மா அந்த லெட்ரு கொடுக்கவும், நான் நைட்டு தகஜத்து தொழுதுட்டு காலையில் 8 மணிக்கு அந்த அண்ணன்ட்ட போய் நிற்கவும், அவங்க 10 மணிக்கெலாம் நான் தந்துட்டேன் 10 நிமிஷத்தில் சொல்லவும், எவ்வளோ சீக்கிரத்தை 5 லட்ச ரூபா இன்றைக்கி யாரால் பெறட்ட முடியும்? யார் இன்னைக்காவது கொடுக்க ரெடியான எப்படியா ஏற்பாடு பண்ணி இன்றைக்கி உள்ள சூழ்நிலை இருக்கு. ஆனால் 14 வருஷத்துக்கு முன்னாடி யார் கொடுப்பா? அந்த 13 வருஷத்துக்கு முன்னாடி அந்த காசை யார் கொடுப்பா சொல்லுங்கள்? 5 லட்சம் பெறட்டணும், 10 நிமிஷத்தில் ரெடி ஆகணும். நான் 8 மணிக்கு போய் 10 மணிக்கு ஏலம் விடுறோம். அப்போ அந்த காசை கொடுக்கணும், அந்த காசு தரணும்னா யாரால முடியும்? அந்த அல்லாவை தவிர யாரால முடியும்? அந்த அண்ணன் மனசில் புரிந்து அந்த அண்ணன் உதவி செஞ்சாங்க. இன்றைக்கும் அவங்கள பார்த்தா இன்றைக்கும் அந்த மனசு நன்றியோடு நினைக்குது. அந்த மாதிரி அல்லாட்ட நான் அன்னைக்கு ஒரு நாள் தொழுததுக்கே அந்த பலனை எனக்கு கொடுத்தான். திருப்பி வந்தவொடனே எங்கள் அம்மா எங்கள் வாப்பாவோட காசு இந்த 1 லட்சம், இதை கடனாட இந்த 10 பவுன் நகை நீ தானே மூட்டுட்டு வந்த, அதில் எனக்கு வேண்டாம் நீனே வச்சுக்கோ, அதை விற்று அந்த கடனாட எல்லாத்தையும் கடன் அடைக்க விட்டுட்டாங்க. நான் அந்த ஒரு நாள் தொழுததுலேயே அதுக்கப்புறம் நான் விடலை, 48 நாளும் நான் தொழுதேன். அதோட எங்கள் வீட்டுக்காரங்களும் சேர்ந்து நீ மட்டும்தானா, நானும் தொழுவுறேன் அதோட சேர்ந்துன்னு அவங்களும் சேர்ந்து என்னோட நாங்கள் 2 படம் 2:30 மணிக்கு எந்திரிச்சு 2 பேரும் தொழுதோம். 2 பேரும் தொழுது அந்த கடனை 10 லட்ச ரூபாயும் அப்புறம் லோன் 2 லட்ச ரூபா போட்டு எல்லா கடனும் அல்ஹம்துலில்லாஹ்னு அடைச்சோம். பார்த்துங்க, அடைச்சி முடித்தோம். 5 வருஷம் இருந்தாங்க. இப்போ அவங்க வந்து தாருல் பனாவை விட்டு தாருல் பக்காவை அடைந்து விட்டார்கள். என் கணவர் 10 வருஷம் ஆயிடுச்சு இந்த மாசத்தோட. 10 வருஷம் ஆயிடுச்சுன்னு வச்சுங்க. இது 10வது வருஷம். 2015 மௌத்தானாக. அதோட அவங்க கடமை அவங்க முடிச்சுட்டு போயிட்டாங்க. இன்னைக்கு என் பிள்ளைங்களோட சேர்ந்து ஒரு குருவி கூடு மாரி இந்த வீட்டில் இன்னைக்கு எல்லாம் கொடுத்துருக்கான். அந்த வீடு, இந்த வீட்டில் குருவி கூடு மாரி நாங்கள் எல்லாரும் இருக்கிறோன்னு வச்சுங்க. என் பிள்ளைங்க எல்லாம் என்னோட தான் இருக்குவோ, யாரும் தனியாக இல்லை, எல்லாம் தனித்தனியாக வீட்டில் இருக்கவங்கள தர எல்லாமே என் பிள்ளைங்க என் கூட தான் இருக்குங்க. என்னை விட்டு எங்கேயும் போகலாம் அல்ஹம்துலில்லாஹ்னு. என் பிள்ளைங்க எல்லாமே மேலே பிரியமாக தான் இருக்குங்க, அவ்வளோ அன்போட பாசத்தோடன்னு. இதெல்லாம் யாரால? அந்த அல்லாவால், அந்த தஹஜ்ஜுத் தொழுகையோட மகிமையால். அதனால் வந்து நீங்களும் அல்லாட்ட கேளுங்க, உங்கள் மனசில் உள்ளதை பட்டதை எல்லாம் கேளுங்க. எல்லா பாக்கியத்தையும் தர வல்லமை உள்ளவன் அல்லாஹ். அதை சீரும் சிறப்புமா ஆக்கி வைப்பான். நீங்களும் கேளுங்க, அல்லாஹ் நிரப்பமாக்கி தருவான். கேட்ட துவா எல்லாம் அனைத்தும் தரக்கூடிய வல்லமன்ன தஹஜ்ஜுத் தொழுவைக்கு உண்டு. என்ன சீரும் சிறப்பான தொழுவை, அதை தொழுது எல்லாரும் பயன்பெறுங்கள். கேட்டதை கொடுக்க வல்லமை உள்ள அல்லாஹ் ரெடியாக இருக்கிறான். அவனுக்காக நன்றி சொல்லுவோம், அவனை நன்றியோடு நினைப்போம், என்னைக்கும் அவனுக்கு புகழ்ந்து பாடிட்டு இருப்போம். இதுதான் என்னோட ஆசை. தொழுகையை பற்றி அல்லாஹ் உதவி செஞ்சு இப்போ பார்த்தோம். அடுத்த தடவை அல்லாஹ் உதவி செஞ்சு நாளைக்கு நோன்பை பற்றி பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹ். சந்தோஷமாக இருங்க எல்லாரும், மன மகிழ்ச்சியாக இருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.